அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் குண்டலினி சக்தி பற்றின ஒரு சின்ன குறிப்பை தொடர்ந்து கமெண்ட்ஸ்லேயும் இமெயில்லையும் வந்த கேள்விகளுக்காக ஒரு சுருக்கமான விளக்கம் இந்த வீடியோ. இந்த கருத்தை விரிவாக சக்கரங்களும் குண்டலினி சக்தியும் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ முழுக்க லா ஆஃப் ஒன் சார்ந்த விளக்கமாக இருக்கும். லா ஆஃப் ஒன் பார்ட் இல்லாமல் சுருக்கமாக அந்த கருத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குண்டலினி தாய், அந்த மகாசக்தி எல்லாருக்குமே, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆரம்பத்தில் இந்த மூலாதாரத்தில் சுருண்டு இருக்குது. பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த சக்தியை நம்ம ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சக்தி மேலே எழும்ப தொடங்கும். இப்படி ஒவ்வொரு சக்கரங்களையும் தாண்டி வரும்போது நிறைய உடல் உபாதைகள், மனசோர்வு, டிப்ரெஷன், நம்ம கட்டுப்பாட்டை மீறின சில உடல் அதிர்வுகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு அந்த அனுபவம் கூட இருக்கலாம். ஸோ சக்தி மேலே எழும்பும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் நடந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஸோ முதல்ல இந்த குண்டலினி சக்தி எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, சில பேருக்கு சில பயிற்சிகள் மூலமாக ஆக்டிவேட் ஆகலாம். சில பேருக்கு ஒரு குரு மூலமாக ஆக்டிவேஷன் நடக்கலாம். சில பேருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய சில வாழ்க்கை சம்பவங்கள் கூட குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். ஆக்டிவேட் ஆன உடனே எல்லாருக்குமே சக்தி மேலே எழும்ப தொடங்கிடுமா அப்படின்னா எல்லாருக்குமே நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சக்தி எழும்புறதும் எந்த அளவுக்கு எழும்புது அப்படிங்கிறது சக்தியோட அந்த பயண பாதையில் தடைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சக்தி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே தடைகள் விலகிடுச்சு அப்படின்னா சக்தி பயணம் செய்கிறதுக்கு பாதை சீராக இருக்குது. அப்போ எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் அந்த சக்தி ஃப்ரீயாக பயணிக்குது. ஆனால் பாதையில் தடைகள் இருக்கும் போது தடைகளை விளக்கினா மட்டும்தான் சக்தி மேலே இன்னும் ஃபர்தராக பயணிக்க முடியும். இப்போ இங்கே தடைகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, கர்மா வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம இந்த பிறவி எடுக்கும் போதே நம்ம கொண்டு வந்த வாசனைகள், இல்லைன்னா சில விதைகள், கர்ம விதைகள், நமக்குள்ளே ஆழமாக இருக்க அந்த பதிவுகளோட விளைவாக நமக்கு ஸ்ட்ராங்காக சில நம்பிக்கைகள், இல்லை இதுதான் சரி, இது தவறு, ஒரு விஷயம் சிறந்தது, ஒரு விஷயம் தாழ்ந்தது, ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே அதிக அளவு கோபம் இல்லை அதிக அளவு பாசம், இப்படி காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் ஆகியவையினால் நமக்குள்ளே இருக்க தன்மைகள், டெண்டன்சி, இதெல்லாம் தான் நாடிகளிலோ சக்கரங்களிலோ தடைகளாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பைப், அதுக்குள்ளே சில அடைப்புகள் இருக்குது. இந்த பைப்புக்குள்ளே நம்ம நீர் பாய்ச்சிரும். நீர் பாய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நீர் சீராக பாயும். அடைப்புகள் எடுக்கலை அப்படின்னா நீர் வேகமாக பாயும் போது இந்த தண்ணீரே அந்த அடைப்புகளை அழுத்தம் கொடுத்து வெளியில் கொண்டு வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு முன்னாடியே இந்த ஆழமான பதிவுகள் நீக்கப்பட்டிருந்துச்சுன்னா சக்தி சீராக பயணிக்கிறதுக்கு தடைகள் எதுவும் இருக்காது. இந்த இயற்கையான வழியில் குண்டலினி சக்தி எழும்பும் போது சக்தி போய் நிற்கிறது நம்மளோட தேர்ட் ஐ, ஆக்ஞா சக்கராவாக இருக்கும். இடையில் வேறு எந்த ஸ்டாப்பும் இருக்காது. ஒரு வாட்டி சக்தி எழும்பி ஆக்ஞா சக்கராவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா இயக்கத்தையும் அந்த சக்தி பார்த்துக்கும். குண்டலினி அப்படிங்கிறது ஒரு மகா சக்தி. அதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு நுண்ணறிவு இருக்குது. ஆக்ஞா சக்கராவை ஆக்டிவேட் பண்ண உடனே சக்தி செய்கிற முதல் வேலை, நம்ம உடலில் எங்கெல்லாம் திருத்தம் தேவையோ, எங்கெல்லாம் குணப்படுத்தணும், ஹீலிங் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் தானாகவே சென்று அந்த இடத்தையெல்லாம் குணப்படுத்தும். உடல் அளவில் மட்டும் இல்லை, சூக்ஷ்ம உடல்லையும் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் திருத்தம் தேவையோ அதெல்லாம் தானாக பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சக்தி ஒரே ஷாட்டில் ஆக்ஞா சக்கராக்கு போகும்போது, அதாவது வழியில் வேறு எந்த சக்கராலையும் நிற்காமல் தடைப்படாமல் போகும்போது பொதுவாக உடல் உபாதைகளையோ மனசோர்வையோ நம்ம சந்திக்க மாட்டோம். இதுவே அங்கங்கே தடைகள் நிறைய இருந்து அங்கங்கே சக்தி சீராக பாயறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தடைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் சக்தி அழுத்தம் கொடுத்து
பாதையை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி சக்தி கொடுக்குற அந்த அழுத்தம் தான் நமக்கு உடல் உபாதைகளாகவோ, சொல்ல முடியாத குழப்பங்களாகவோ, வெறுமை இல்லை வெறுப்பு இல்லை ரொம்ப ஹைட்டண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள், இந்த மாதிரி சக்தி எந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுக்குதோ நாடி பாதையில் அந்த இடத்துக்குரிய அம்சம் நமக்குள்ள மேலோங்கி இருக்கும். இப்போ குண்டலினி சக்தி எழும்பாதவங்களுக்கு கோபம் வரத்துக்கும், எழும்பினதுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட சக்கரத்தில் தடைகள் இருந்து அதனால் உண்டாகிற கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம், ஹை பிச்சில் கத்துறது, இந்த மாதிரி பல அம்சங்களில் பல உணர்ச்சிகள் தூண்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்போதுமே நீடிக்காது. இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் தூண்டப்பட்டு உபாதைகள்லாம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் நம்மளோட கவனத்தை குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணணும், மேலே எழுப்பணும் அப்படிங்கிறதுலையோ, இல்லை தேர்ட் ஐயை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையோ செலுத்தாமல், ஏற்கனவே பதிவுகளாக படிஞ்சிருக்க இந்த தடைகளை எப்படி நீக்கிறது அப்படின்னு நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம ஃபஸ்ட்டு பாதையை கிளியர் பண்ணி விடுறோம். குண்டலினி சக்தி எழும்போது எந்த உபாதைகளும் இல்லாமல், வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், குழப்பங்கள்லாம் நேராமல் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கிறதுக்கு பாதையை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறது ரொம்ப உதவும். இந்த பாதையை எப்படி கிளியர் பண்ணுறது, தடைகளை எப்படி நீக்கிறது, எந்த பயிற்சியை நம்ம செஞ்சாலும் அதுக்கு அடிப்படையாக நமக்கு குண்டலினி சக்தினா என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இந்த சக்தி ரொம்ப பவர்ஃபுல், மிகுதியான சக்தி வாய்ந்தது. இன்பம் துன்பம் அப்படின்லாம் சக்தி எதையும் பிரித்து பார்க்காது. சிவன் கிட்டேருந்து பிரிஞ்சு வந்ததுனால மறுபடியும் மேலே இருக்க அந்த சிவன்கிட்ட போய் சேரணும். இதை பற்றி நம்ம சக்கரங்கள் வீடியோவில் ஒன்று விளக்கமாக பார்த்துருப்போம். இது என்னது சிவன் சக்தி அப்படின்னா, ரெண்டும் ஒரு ஆப்போசிட் பொலாரிட்டி. இப்படி ஒரு பேட்டரியில் ஒரு எண்டில் ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு எண்டில் நெகட்டிவ் மைனஸ் சைன் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்க இந்த டிஃபரன்ஸ், அந்த கேப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக எனர்ஜி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு நகரும். அதே மாதிரி மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி ஒரு சார்ஜ்லேயும், சகஸ்டாரத்துலேயோ இல்லை கீழே இறங்கி இன்னும் ஆக்ஞா சக்கரத்துலேயோ இருக்கிற சிவனோட அந்த சார்ஜும் ஆப்போசிட்டானது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் அதிகமாகும் போது கீழே இருந்து சக்தி மேலே இருக்க சார்ஜுக்கு அட்ராக்ட் ஆகி, அதாவது ஈர்க்கப்பட்டு நகர ஆரம்பிக்கும். புருவ மத்திய தியானம், அதாவது நம்மளோட கவனத்தை புருவ மத்தியில் கொண்டு வரும்போது இந்த பொலாரிட்டி சார்ஜ் டிஃபரன்ஸ் உருவாக்கப்பட்டு அதிகரிக்கப்படுது. இந்த தியானத்தோட கூட சேர்ந்து நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான பயிற்சி இன்ட்ரோஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. அகத்தாய்வு அப்படின்னா, ஒரு நாளில் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களில் நமக்கு என்ன உணர்ச்சிகள் தோணுச்சு, நம்ம என்ன மாதிரி சிந்தித்தோம், நம்மளால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்னா ஏன் ஏற்றுக்க முடியல, நமக்குள்ளே என்ன தடையாக இருக்குது, இந்த மாதிரி நம்மளோட புத்தி, இன்டெலிஜென்ஸ், சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அதை நம்ம பயன்படுத்தி நமக்குள்ளேயே இந்த ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட கவனத்தை நம்ம தலைப்பகுதியிலே வச்சிட்ருக்கோம். அகத்தாய்வு பண்ணாதப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட பாஸ் சம்ஸ்காராஸ் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்துக்குள்ளே நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறது. இவங்க இப்படி தான், இவங்க எப்போதுமே இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க, இவங்களால தான் எனக்கு வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் வருது, என் பிரச்சனை காரணமே இவங்க தான். இந்த மாதிரி ஒரு எண்ணத்துலேருந்து நம்மளை வெளியில் விடாதபடி நம்மளோட அந்த பாஸ்ட் டெண்டன்சிஸ் பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பாஸ்ட் டெண்டன்சிஸ் எல்லாமே இந்த முதல் 3 சக்கரங்களோட தொடர்புடையது. அகத்தாய்வு செய்யாத போது நம்மளோட கவனம் அந்த முதல் 3 சக்கரங்களுக்குடைய எனர்ஜி லெவல்லையே தான் தங்கியிருக்கும். ஏன் இந்த நபர் மேலே நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, இதுக்கு அவங்களோட செயல் தான் காரணமா, இல்லை எனக்குள்ளே தான் அடிப்படையாக அவங்க மேலே ஏதோ ஒரு வெறுப்பா, இந்த மாதிரி நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் அகத்தாய்வு செய்யும் போது நம்மளோட கவனம் இந்த சென்ஸ் லெவல்லேருந்து மென்டல் லெவலுக்கு போகுது. அப்போ தான் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறோம். மூளையில் பழுதடைந்திருந்த பல மையப்பகுதிகளுக்கு
ஆக்டிவேஷன் கொடுக்குறோம். இந்த அகத்தாய்வு மூலியமாக நமக்குள்ள படிப்படியாக நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நம்மளை நாமளே நிறைய விஷயத்தை திருத்திப்போம். அப்போ இந்த தடைகள் மறையுது, விலகுது. முழுமையாக தடைகள் விலகி முழுமையாக பாதைகள் கிளியர் ஆகலை அப்படின்னா கூட முழுசாக ரோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக் டைவர்ஷன் போர்டு போடாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் போகிறதுக்காவது ஒரு பாதையை உருவாக்குற மாதிரி. ஸோ நம்மளோட ஆர்வம் நம்மளோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திருத்திக்கிற வகையில் இருக்கும்போது இதன் விளைவாக குண்டலினி சக்தி கீழே இருக்க முதல் 3 சக்கரங்களில் எங்கேயும் தடைப்பட்டு நிற்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஞா சக்கராக்கு போய் அங்கே நெற்றிக்கண்ணை ஆக்டிவேட் பண்ணுது. ஒரு வாட்டி இது நடந்துட்டால் போதும். அதுக்கப்புறமா அந்த சக்தி மறுபடியும் கீழே இறங்கி வந்து மீதி உள்ள தடைகள் எல்லாம் தானாக நீக்கும். மீதி உள்ள நாடிகள் எல்லாம் சுத்தப்படுத்தும். இந்த அகத்தாய்வை நம்ம செய்யாத போது நம்ம 10 வருஷமோ 20 வருஷமோ எவ்வளோ நாளுக்கு நம்ம தவம் செஞ்சாலும் மூச்சு பயிற்சிகள் செஞ்சாலும் நம்ம பாஸ்ட் டெண்டன்சிஸ்லேருந்து நம்ம மாற்றிக்காமல் அப்படியே இருக்கிற வரைக்கும் மேலே எழும்புகிற சக்தி அங்கங்கே தடைப்பட்டு மறுபடியும் மூலாதாரத்துக்கே வந்துடும். ஆக்ஞா சக்கரா கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் மறுபடியும் மூலாதாரத்துக்கே வந்து சேர்ந்துடும். நம்ம உடலில் உள்ளுக்குள்ளே இருந்து ஒலி அப்படிங்கிறது இந்த ஆக்ஞா சக்கராவோட தொடர்புடையது. இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த ஒலி கம்மியாக இருக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜியும் குறைவாக தான் இருக்கும். அதனால் மறுபடியும் அது மூலாதாரத்துக்கு இழுக்கப்படுது. ஒலி அதிகமாகும் போது எனர்ஜி கூடுது. ஒரு கட்டத்தில் கீழே இழுக்கப்படாமல் மேலே ஆக்ஞா சக்கராக்கு போய் சேருது. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க பயிற்சிகள்லேருந்து நம்ம எதையும் மாற்றிக்க வேண்டாம். என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதையே பண்ணலாம். ஜஸ்ட் கூட இந்த அகத்தாய்வு சேர்த்து செய்கிறதுனால அதனோட பலன் பல மடங்கு உயரும். மேலும் இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத விட இறையருள் வேண்டி நம்மளோட நோக்கம் நிற்கும் போது நம்ம மனம் தூய்மையாகுது. மனதை கவனிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் இந்த அகத்தாய்வு பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். இன்னும் சில வீடியோஸில் கேட்டலிஸ்ட் எப்படி எதிர்கொள்வது, நம்ம வாழ்க்கையில் குறிப்பாக ஏன் இந்த ஒரு நபர் இந்த ஒரு சம்பவம் நமக்குள்ளே எந்த ஒரு உணர்ச்சியை தூண்டுது அப்படின்னு சிந்திக்கிற பயிற்சி பொதுவாக குண்டலினி அவைக்கனிங் கூட சேர்ந்து பேசப்படுறதில்ல. இது ரெண்டும் இல்லாமல் இறையருள் மற்றும் ஒரு குருவோட ஆசீர்வாதமும் துணையும் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் கேள்விகளுக்கும் நன்றி. இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.